சினிமாவுல பல பேர் வந்துட்டு போயிருப்பாங்க. ஆனா மனசுல இருக்கிறத முகத்துக்கு நேரா சொல்ல தைரியம் இருந்தவர் தான் தயாரிப்பாளர் கே ராஜன். யாரு பெரிய ஹீரோ, யாரு பெரிய டைரக்டர் அப்படின்லாம் பார்த்து பேசல. சின்ன படத்தையும் காப்பாத்துங்க, தயாரிப்பாளர்களோட கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு கடைசி வரைக்கும் குரல் கொடுத்தாரு. தேதி கொடுக்காத நடிகர்களையும், ப்ரமோஷனுக்கு வராத ஹீரோயின்களையும், அதிக சம்பளம் வாங்குற ஸ்டார்ஸ்களையும் ஓப்பனாவே கொஸ்டின் கேட்டாரு. கமலஹாசன் முதல் தனுஷ் வர, நயன்தாரால இருந்து யோகி பாபு வரைக்கும் யாரையும் பார்த்து பயப்படாம பேசின அந்த போல்டு வாய்ஸ் இப்போ அமைதியாயிருச்சு. பல பேருக்கு அவர் ஒரு கான்ட்ரவர்ஷியல் மெட்டீரியல், ஆனா நிறைய ப்ரொடியூசருக்கு அவர் ஒரு நம்பிக்கை நட்சத்திரம். படம் ஃபிளாப் ஆனா பாதிக்கப்படுறது தயாரிப்பாளர்கள் தான் அப்படின்ட்டு எப்பயுமே ப்ரொடியூசர் சைடுல நின்று பேசுவாரு. இன்னைக்கு அவர் இல்ல அப்படின்ட்டு ஏற்கனவே நம்ம எல்லாருக்குமே கஷ்டமா இருக்குது. ஒரு அவுட் ஸ்போக்கன் மனிதர், ஒரு ஃபியர்லெஸ் ப்ரொடியூசர், ஒரு உண்மையான சினிமா லவ்வர் இன்னைக்கு நம்ம எல்லாரையும் விட்டு போயிட்டாரு. ரெஸ்ட் இன் பீஸ் கே ராஜன் சார். உங்க குரல், உங்க கோபம், உங்க உண்மை, உங்க தன்னம்பிக்கை எப்பயுமே தமிழ் சினிமா மறக்காது. நீ நல்லா தமிழ் பேசுவ, ஆனால் 40% இங்கிலீஷ் கலந்து பேசியிருக்க. தமிழ் மகளோ, அழகிய தமிழ் மகளோ, தமிழே பேசு, நல்லா வருவோம். உன் அழகை போல தமிழும் மிக அழகானது. 7 இடத்துல கிழிச்சு அதை கட்டி விட்டா அந்த பாராடுறது பார நாடையது. அது பாராடுறல்ல, பார நாடை. உலவுக்கு என்பார் என்னடி கோபம். மக்களுக்கே ஒரு மேலதான் கோபம், மக்களுக்கே ஒரு மேல கோபம். பண்ண படமெல்லாம் அப்பனை கிண்டல் பண்றது, அப்பனை கேவலப்படுத்துறது. வர்ற இளைஞர்களும் எப்படி சார் நல்லா ஒழுங்காகலாம்? கொஞ்சம் நகைச்சுவா ஏதோ பண்ணலாம், ஆனா சமுதாயம் கெட்டு போற அளவுக்கு வயசு வேண்டாம்னு வேண்டுகோளா வைக்கிறேன். நான் 6 முறை பற்ற சிரிக்காத, வேற இங்கிலீஷ்ல பேசிட்டு நீ சிரிக்கிற பின்னால. என் அருமை சகோதரர், எங்க சகோதரர் கே ரங்கராஜனுடைய இந்த அற்புதமான விழாவில் நல்லவர்கள்லாம் வந்திருக்கீங்க, வாழ்த்த. இந்த படம் நல்லா போகுது சார். சார் மக்கள் நல்லா இருக்காங்க சார், மக்கள் நல்ல படங்களை பார்த்தா நல்லா இருக்காங்க சார். பெரிய ஹீரோ நடித்த படங்கள்லாம் போயிடுச்சு சார் இந்த ஒரு வருஷத்துல. பல படங்கள் யாரும் சொல்ல, ஆனா புது நடிகர்கள் சின்ன படங்கள்லாம் வெற்றி பெற்றிருக்கு சார். பாதா, குட் நைட், நிறைய படம் புது டைரக்டர். அவ்வளோ விஷயங்கள் அப்போ நான் சொல்றேன், பெருசாலாம் கிடையாது. கதைகளை சொல்லியிருக்காங்க. சந்திரா சார், நம்ம தெருவில் இருக்கு சார் கதை, நம்ம வீட்டில் இருக்கு சார் கதை. நீ எங்க ஃபாரின்லாம் போய் தேட வேண்டாம் சார். தமிழ் பண்பாடு கெடாமல், கலாச்சாரம் சீரழியாமல், நம்முடைய பெண் குழந்தைகள் கெட்டு போகாமல் இந்த கதைகள் மூலமாக நல்ல செய்திகளை மக்களுக்கு சொல்ல வேண்டும். அதை செய்தவர்கள் தான் கே ரங்கராஜன், ஆர்.கே. செல்லுமணி, என் அன்பு சகோதரர் ரவிக்குமார். தந்த பல இன்னும் டைரக்டர் இருக்காங்க, எல்லாரையும் குறை சொல்ல. ஆக ஏதாவது தவறா பேசுறதுன்னா அந்த மன்னிச்சிருங்க. நல்லதை நினைத்து தமிழும், தமிழ் பண்பாடும், கலாச்சாரமும், தமிழ் குடும்பங்களும் மேலும் செழிக்க வேண்டும், நாகரிகம் மலர வேண்டும்.